சும்மா இருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம் போல. ஆனா இப்ப தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டீங்களே ஜூலி. என்னாச்சு அப்படின்னா கிட்னி திருட்டு கிட்னி முறைகேடை பத்தி சில பேர் நாங்க போன வாரம் பேசியிருந்தோம். அப்படி பேசின 8 கிரியேட்டர்ஸ் மேல ஜூலி அவங்க இப்ப சென்னை கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, என்னோட நட்பெயருக்கு களங்க விளை வைக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்னது உங்க நட்பெயரை நாங்க கெடுத்துமா? உங்க நட்பெயரை பத்தி ஒரு விக்டிம் சொல்றாங்க, கேப்பமா? இல்ல எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்போ நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொறுத்தனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ் ஆயிட்டாங்க. இல்ல பொறுத்தனங்கிறதுனால எதுமே நடக்கல. எனக்கு வரவே இல்ல. ஓ கிட்னி வரல கிடைக்கலையா? வரல. எங்க ரெண்டு பேருமே கிடைக்கல. அவங்களுக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல. யாருமே அவங்க கிட்னி வரல சார். வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஃப்ரண்ட்ல பண்ணுவாங்க இல்லையா? இப்போ 1.5 வருஷம் எனக்கு வெயிட்டிங் பீரியட்னா 2 மாசத்துலயே வர மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கேசஸ் தான் நாங்க எல்லாரும். ஓகே, அதுதான் ஜூலி கிட்ட டைரக்டா நீங்க பசங்க வந்து சொல்றீங்க. ஆமா, இட் இஸ் நாட் அபௌட் தி ஆர்கன் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிடுது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சர்ஜரி கேஜ் அந்த மேட்டர் கிடையாது. ட்ரீட்மென்ட்ல இருக்கும்போது earliest possible தான் என்னோட கேஸ். மத்தவங்களுக்கு எனக்கு தெரியாது. early possible. இப்போ எனக்கு வந்துட்டு 17 months வந்து போட்டுருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 3 months பண்ணி தரேன் அப்படின்ற மோட்டோல வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சீக்கிரம் பண்றது. இந்த ஆடியோல பேசுறது உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் புரியாம இருந்திருக்கலாம். என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்றேன். இப்போ நம்மளுக்கு கிட்னி தேவைப்படுது அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோன்னே 1 மாசம் 2 மாசத்துல கிட்னி கிடைச்சிடாது. வெயிட்டிங் பீரியட்ல இருக்கணும். கிட்டத்தட்ட 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் கூட போகலாம். உங்களுக்கான கிட்னி கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டயாலிசிஸ் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்க டயாலிசிஸ் பண்ணி உயிரோட இருக்கணும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜூலி அவர்கள் உள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு எனக்கு பணம் கொடுங்க, நான் 1 மாசம் 2 மாசத்துல உங்களுக்கு கிட்னி வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட்ல தான் ஜூலி அவர்கள் உள்ள வர்றாங்க. சரி, அப்படியே பணத்தை வாங்கிட்டு ஜூலி அவர்கள் விக்டிம்க்கு கிட்னியை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படியே பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டாங்க. கிட்னியே வரல அப்படிங்கறத இவங்களோட கம்ப்ளைண்ட். இதை தான் எக்ஸ்போஸ் பண்ணி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல நானும் பேசியிருந்தேன். இப்ப 8 பேருக்கு மேல ஜூலி அவர்கள் சென்னை கமிஷன் ஆபீஸ்ல இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, மண்டையில ஒரு 5 காசு அளவுக்கு மூளை இருந்தது அப்படின்னா நீங்க எந்த அடிப்படையில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பீங்க? என் மேல வந்துட்டு இந்த மாதிரி டிஃபர்மேஷன் கேஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னோட நட்பெயருக்கு வந்துட்டு கலங்க வள வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அவங்க 2 தரப்பையும் விசாரிப்பாங்க. உங்களையும் கூப்பிடுவாங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் போது பேசினவங்க கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டீடைல் எடுத்துட்டு வருவாங்க. எதனால நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க சைடுல இருந்து இதை நீங்க அதாவது பொய்ன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க என்னத்தை தூக்கிட்டு போவீங்க? சொல்ல போனா உங்க ஃப்ரெண்ட்ஸே கூட வர மாட்டாங்க. ஏன்னா இந்த 8 பேர்ல அந்த ஷர்மிளா அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்களாமா. அப்படி இருக்கும்போது எந்த நிதானத்துல போய் இவங்க மேல எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஒரு உண்மையான விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அடிப்பாங்க அப்படிங்கிறது புரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் அடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் சேதனா ஆள் அட்ரஸே இல்லாம பண்ற அளவுக்கு வெறியோட இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசுறவங்க எல்லாத்துக்குமே